வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எக்லெஸ் நோ ஓவன் மிரர் கிளேஸ் கேக் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா ஒரு 3/4 கப்பு, 1/4 கப்பு பால், 1/4 கப்பு தயிர், 1/4 கப்பு எண்ணெய் ஆயிலு, அப்புறம் 3/4 கப்பு சர்க்கரை, மில்க் பவுட்ரு, கலரு, வெனிலா எசன்ஸு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு தயிர் விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு பால் விட்டுக்கிறோம். இது 3ஐயும் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு 3 பொருளையும். இப்போ வந்து நான் மைதா 3/4 கப் எடுத்து அதில் பேக்கிங் பவுடரு 3/4 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டு ஜலிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இதில் மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம். அதோட நம்ம 1/4 கப்பு ஆயில் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் விட்டுக்கலாம். ஒரு மூடி வெனிலா எசன்ஸும் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கூட விட்டுக்கிட்டேன். இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கப்பா, மிக்சியில் அரைச்சிட்டு வந்துச்சு எல்லாமே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. பேட்ரு கரெக்டாக இருக்குது. அப்படியே இது வந்து ஒரு டின்னில் நான் வந்து மைதா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷீட்டு போட்டு வச்சுருக்கேன், பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வடை சட்டியில் ஸ்டாண்டு போட்டு ப்ரீ ஹீட் 10 நிமிஷம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வைக்கக்குள்ளே காமிக்கிறேன். பாருங்கள், டின்னில் ஊற்றியாச்சு. பபிள்ஸ் இதாக இருக்குது. 2 தடவை தட்டிட்டு ஸ்டாண்டு போட்டு கடாய் வச்சுருக்கேன், அது மேலே வச்சுருக்கேன். இப்போ மூடி ஒரு 40 to 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து குத்தி பார்க்குறேன். பாருங்கள், நீட்டாக இருக்குது. இப்போ கேக் வெந்துச்சு. இதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து கேக் நம்ம டீமோல்ட் ஆற வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி கிளேஸ் எப்படி செய்கிறது, அதுக்கு மேலே ஊற்றுறது டிசைன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பு, 1/4 கப்பு சர்க்கரை வச்சுருக்கோம், 1/2 கப்பு வாட்ரு தண்ணி வச்சுருக்கோம், மைதா மாவு 2 ஸ்பூனு, பால் பவுட்ரு ஒரு 1/4 கப்பு, அதாவது 3 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூனு வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். வெண்ணெய் கீ இருந்தால் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பேனில் நம்ம 1/2 கப்பு வாட்டர் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சர்க்கரை 1/4 கப்பு விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மைதா மாவு 2 ஸ்பூனு போட்டுக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மைதா மாவு போட்டு 2 ஸ்பூன் போட்டு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு, வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 3 ஸ்பூன், அதாவது 1/4 கப்பு வந்து இது மில்க் பவுடர் வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு, அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருந்தோம்னா கெட்டியாகும். அந்த டைமில் நம்ம பட்டர் 1 ஸ்பூன் விட்டு கிளறி இறக்கிக்க வேண்டியதுதான். பாருங்கள், கேக் வந்து டிமோல்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். மிரர் கிளேஸ் டிசைன்
ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இது வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், 2 கப்பில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டாச்சு. கலர் வந்து நம்ம உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கேக்கு மேலே எப்படி டெக்கரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். சென்டராக வச்சுக்கோங்க. ஒயிட்டு, ரெட்டு, திருப்பியும் நம்மளுக்கு எப்படி டிசைன் ஆனாலும் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பாருங்கள், இப்போ வேறு ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மிரர் கிளேஸ் எவ்வளோ அழகாக கிளேஸ் பாருங்கள், கிளேஸியாக எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க. இது வந்து நான் வந்து இந்த மாதிரி ஊற்றி முடித்த பிறகு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களும் அதேமாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.